குமராசா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் வண்டியில விர்ச்சுவல் வாரியர்ஸ் குமாங்குத்து குத்துறாங்க திமுகவை. வாயை திறந்தாலே அடி போடு. பழைய பழைய வீடியோ எல்லாம் எங்க இருந்து எடுத்து போடுறாங்கன்னே தெரியல சார். அவங்க ஜென்சிமா இதுலதாம்மா டிஜிட்டல்ல தாம்மா வாழ்றாங்க. அவங்க வாங்கிட்டோம்ல புது சிம்மு, நீ உள்ள போ. போன்லயே பிறந்து போன்லயே வளர்ந்து போன்லயே வாழ்றவங்க அவங்க. சொல்லுங்க சார். அது எப்படிடா வெரிஃபிகேஷன் கால் வர்றதுக்கு முன்னாடி இப்படி வெறி கொண்டு திட்டுறீங்க? எப்பவோ சொல்லியிருக்காரு சார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு அந்த வீடியோவை இறக்கிட்டாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா இதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டாங்க சார். இன்னைக்கு அந்த இயற்கை எப்படி சமன்படுத்துது தெரியுதா? அவங்க மங்குனாலும் இவர்கள் முங்குகிறார்கள். ரைட்டா? வாயால வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாயு பல்லாக்கில் ஏறுற வாய். நான் சொல்றேன் பாருங்க, நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, மாப்பிள்ளையும் கொடுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவாங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கல்யாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கட்சி தொண்டர்கள் தலைமையோட பவர்ல நிக்கணும். இங்க தாவேக்கா அப்படியே தலைகீழாகி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இன்னைக்கு தலைமையை தூக்கி நிலை நிறுத்தி இருக்காங்க. ஆமா, ஆமா. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா அந்த கட்சி அதோகதியா இருக்கும். கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ளை வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா.